அன்பை தேடி போகிறேன், ஆயாவை தேடி போகிறேன், எனக்கு ஆறுதல் தேடிக்க போகிறேன், கொஞ்சம் பேசினாலே போதும், வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு பேசிக்கிறோம் 2 பேரும். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். அப்புறம் தேவன் சொன்னதுண்டோ, ஏவாள் சர்ப்பத்தினிடத்தில் பேசி, சர்ப்பத்தினிடத்தில் ஏவாள் பேசி, கடைசியில் அவர்கள் நிர்வாணமானது தான் மிச்சம். ஆரம்பம் இப்படி தான் இருக்கும். வேத வசனத்தை பேசுகிற மாதிரி இருக்கும், ஆறுதல் படுத்துகிற மாதிரி இருக்கும், இப்படி தான் ஆரம்பிக்கும். அது கடைசியில் அலங்கோலத்தில் கொண்டு போய் விட்டுரும். இது ஆவிக்குரிய ஜனங்கள் புதுசாக சொல்கிற சத்தியம் இல்லை, இது காலகாலமாக இருக்கிற சத்தியம்தான். ஆவிக்குரிய ஜனங்களும் சில சமயத்தில் வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. ஏன்? குளிக்க போய் அழுக்கானவங்களாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கென்று எழுப்பப்பட்ட தேவ சமூகம், உங்களுக்கென்று எழுப்பப்பட்ட மந்தை, உங்களுக்கென்று நீங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு அப்படியே சுற்றி கொண்டு வருகிற பொழுது உங்களுக்கு இந்த தாக்குதல் இருக்கும். தனிமை. திருமணமான பிறகு என்னைய தனிமை உங்களுக்கு? ஒன்று மனைவி, இல்லை பசங்க, இல்லை புருஷன். சொல்கிறேன், யார்கிட்டையாவது இப்படி டீல் பண்ணின்னு இருக்கலாம். அது என்ன 3வது நபர்கிட்ட உங்களுக்கு பேச்சு, கள்ளத்தனமான பேச்சு. சிம் கார்டெல்லாம் கூட சில பேர் எடுத்து வச்சுருக்கான். சில பேர் 2 ஃபோன் யூஸ் பண்ணி அது ஒரு ஃபோனை பதுக்கி வச்சுருக்கான். ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். நைட்டு படுத்தார், ஏஞ்சிக்கல. காலையில் செத்த பிறகு ரொம்ப அழுது அந்த அம்மா ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப மனசு உடஞ்சிடுச்சு. மனைவி, ஐயோ புருஷன்னு. அப்புறம் ஒரு ஃபோனாக எடுத்து பார்த்து மெசேஜ் எல்லாம் ஸ்க்ரீன் பேட்டர்ன் லாக்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா 4 பெண்ணோட குடும்பம் நடத்தின்னு இருக்கிறான். அந்த டைமில் அந்த போதகர் கேட்டார், அப்பா எப்போ சோத்திர கூட்டம் வைக்கலாம்? சோத்திர கூட்டமா? ஆத்திர கூட்டம் இருக்க வைக்கலாம். எதுவுமே செய்யலை அந்த அம்மா. அவ்வளோ பெரிய படுபாவே இருந்திருக்கான். தேவநாமம் தரிக்கப்பட்டு 4 பெண்மணியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இது தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தனியாக பண பரிவர்த்தனைலாம் போயிருக்கு. வீட்டில் ஒரு மனைவி இருக்குது. ஹார்ட் அட்டாக் வந்து அவன் இறந்துட்டான் சின்ன வயசில். பாவத்தின் சம்பளம் மரணம். தெரியல, எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். அவன் மீசை இல்லாமல் இருக்கிறது என்ன, அவன் வெண் வஸ்திரம் தரிக்கிறது என்ன, எல்லாம் நானும் தரிக்கிறேன், அதனால தான் சொல்கிறது போல்ட்டா. அது தவறாக சரியே நான் பரிகாசமாக சொல்கிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வேஷம் தரிச்சிடலாம். விவேகம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை கண்டிப்பாக வெளியே ஆகிடும். அது இதிலெல்லாம் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் எப்படியும் காட்டி கொடுத்துரும். அவன் நினச்சி பார்த்துருப்பானா, வாலிபன் 40 வயசு கூட இருக்காது, படுத்த ஏஞ்சிக்கல, ஃபோனு காட்டி கொடுத்துருச்சு, எல்லாம் காட்டி கொடுத்துருச்சு, எல்லா மேட்டரும் படித்து அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு.